சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பது ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வரப்போகிறது. இந்த 2026 எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? சிலருக்கு வெளிநாட்டு யோகத்திற்காக காத்துட்டுருப்பாங்க. எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்பு வருமானு கனவில் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த கனவு நினைவாகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இருக்குமானா இருக்கும். இந்த லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பணம் வரக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதே மாதிரி படிப்பிற்காக மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் நினச்ச இடத்துல நினைத்த கல்விங்கிறது இவங்களால் படிக்க முடியுமானா முடியாது. வேறு ஏதோ ஒரு கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த வருமானம்ங்கிறது இவங்களுக்கு தகுந்த மாதிரி சில காலங்கள் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாட்டு யோகம் இருக்குமானா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம்ங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழிந்து அந்த வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக வரும். வெளிநாட்டு வாய்ப்பும் வெளிநாட்டு வருமானமும் அதேமாரி கல்வி சார்ந்தது அப்படிங்கிறது படிக்கக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும். நான் மெடிசனுக்காக வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு விரும்புகிறேன், கண்டிப்பாக படிக்கலாம். பிஹெச்டி பண்ணி முடிச்சிட்டேன், அதற்குண்டான தகுதியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல இந்த நாட்களில், அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக செல்பவர்களுக்கு. அதே மாதிரி சிம்ம லக்னம் எனக்கு அக்ஷய லக்னமாக போகுது, எனக்கு வெளிநாட்டு கல்வி இருக்குது, வெளிநாட்டு வருமானம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்கும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி கூட இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி அதில் எந்த ஃபீல்டுங்கிறது இவங்க நிர்ணயம் பண்ண முடியாது. பட் மெடிசன் கல்விங்கிறது இவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். துலா லக்னம் அக்ஷய லக்னமாக எனக்கு போகுது. உங்களுக்கு வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்குமானா மருத்துவம் சார்ந்த கல்விங்கிறது கொடுக்கும். வெளிநாட்டிற்குண்டான யோகம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது. நான் வேலைக்காக வெளிநாடு போகிறேன், பிஸ்னஸை வெளியூர் வெளியிடங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ துலா லக்னம் அக்ஷய லக்னமாக வரும்போது கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிறது ஆகும், ஆனால் பரவாயில்ல, நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. விருச்சிக லக்னம் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னங்களுக்கு சூப்பராக இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட வேலை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. அரசு வருமானங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லலாம். வெளிநாட்டிற்கு போகலாமான்னா வேலையை விட்டு மாற்றிகிட்டே இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. இந்த இடத்துலேருந்து அந்த இடம், அந்த இடத்துலேருந்து அந்த இடம்ங்கிறது மாறிக்கொண்டே இருப்பீர்களே தவிர ஒரு இடத்தில் நிலையான வேலை செய்யக்கூடிய மனோபாவகம் உங்களுக்கு இருக்காது. வருமானத்திற்காக கௌரவத்திற்காக வேலை மாற்றம்ங்கிறது இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு லக்னக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது சூப்பராக இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி, சேமிப்பிற்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? மகர லக்னத்திற்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது கிடைத்தாலுமே அந்த வருமானங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி அப்படிங்கிறது நினைக்கணும். நினைத்த வருமானங்கிறது கிடைக்காது, ஆனால் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற ஒரு தன்மை அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு வேலைன்னு பார்க்க போவோம், ஆனால் எதிர்பாராத விதமாக வேறு இடங்கள்லேருந்து வருமானம்ங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். இது இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். கும்ப லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். கும்ப லக்னத்திற்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வருமானத்தை உங்களுக்கு அழகாக கொடுக்குறாரு, பயன்படுத்திக்கலாம். மருத்துவம் சார்ந்ததில் ஒரு அங்கீகாரங்கிறது கிடைக்கும். சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் அமரக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக தொழில்ங்கிறது கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே வெளிநாடு சார்ந்ததில் உங்களுக்கு யோகம்ங்கிறது இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். மீன லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? விரையாதிபதி சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார். வெளிநாட்டிற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் வருமானம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறத விட
தொழிலுக்கு அதிக முக்கியத்துவங்கிறது கொடுப்பீங்க. தொழிலில் கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ரொம்பவே லாபமாக இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் சரியாக இருக்குமானா கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு லாபத்திற்காக அதிகமான முதலீடுங்கிறது செய்யக்கூடாது இந்த மீன லக்னக்காரங்க அப்படிங்கிறது தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி 12 லக்னங்களுக்கும் வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு யோகம்ங்கிறதும் கல்வி சார்ந்ததில் மருத்துவம் சார்ந்தது யாருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர்கள் ஜாதகத்தை பார்த்தால் துல்லியமாக கூற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. சித்தர் பூமி.